அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு எல்லாருக்குமே ரொம்ப ஒரு அவசியமான ஒரு பதிவுங்க. வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாத மனுஷங்களே கிடையாது. அப்படி நம்முடைய எல்லாருடைய பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான வழிகள் தேடி நம்மளும் நிறைய வழிபாடுகள் பண்ணுவோம், பூஜைகள் பண்ணுவோம், கோவிலுக்கெல்லாம் போகிறோம். அப்படி எல்லா விஷயங்கள் நம்மளும் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். ஆனால் சில நேரத்தில் சில பிரச்சனைகளுக்கான தீர்வே கிடைக்காம நம்ம மனசு கடந்து அப்படியே அல்லாடும் பாருங்க, இதுக்கு எப்படியாச்சும் ஒரு வழி கிடைக்காதான்னு சொல்லிட்டு நமக்கு அப்படி தேடிட்டு இருக்கப்போ தான் கடவுளாக பார்த்து நமக்கு ஒரு எளிமையான ஒரு வழி கொடுத்தா எவ்வளோ நல்லாயிருக்கும். அப்படிப்பட்ட மிக அற்புதமான ஒரு வழிபாடு தான் இது. இது வழிபாடுன்னு கூட கிடையாது, இதற்கு பூஜைகள் மந்திரங்கள் எதுவுமே கிடையாது. ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு மந்திர வார்த்தை, நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை மட்டும் சொல்லி நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் சொன்னாலே போதும். நிச்சயமாக அதற்கான வழி இந்த பிரபஞ்சமும் நம்ம சொல்லுகின்ற அந்த வார்த்தைக்கான சக்தியும் நிச்சயமாக கொடுத்துருங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். வாழ்க்கையில் எல்லாருமே பிரச்சனைகள் இல்லாமல் நிம்மதியாக வாழ்க்கை வாழணும்னு தான் நினைப்போம். ஆனால் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில் ஒவ்வொரு பிரச்சனைகள் வந்துட்டுருக்கும். ஒன்று பணப்பிரச்சனையாக இருக்கலாம், இல்லாட்டி மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் ரீதியான பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனை, அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளில் மாட்டிகிட்ருப்போம். இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வரணும், நமக்கு அதுக்கான வழி கிடைக்காதா, நம்ம நிம்மதியாக வாழ மாட்டோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதற்கான ஒரு தீர்வை நம்ம தேடிட்டு தான் இருப்போம். இப்படி நாள் ஃபுல்லாக பலவித வேலை, பலவித பிரச்சனை, ஸ்ட்ரெஸ்ஸு, கஷ்டம் இப்படி ஓடி ராத்திரி தூங்கலான்னு நம்ம படுத்தோன்னா கண்டிப்பாக இந்த உண்மையை சொல்லப்போனால் நிறைய பேருக்கு ராத்திரி படுத்த தூக்கமே வராது. ஏன்னா நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம யோசித்து நாளைக்கு என்ன நடக்குமோ, அதுக்கப்புறம் என்ன நடக்குமோ, நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகுமோ அப்படின்னு நம்முடைய மனசானது கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். இப்படி கவலைகளை நினச்சி ஒரு பயமும், நமக்குடைய இந்த பயமானது ஒரு எதிர்காலமானது ஒரு கேள்விக்குறியாயிரும். நமக்கு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்கிற மாதிரி ஆயிரும். அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும், ஒரு விஷயங்கள் வேண்டிக்கிறீங்க, அந்த வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும், நமக்கு இது கண்டிப்பாக நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ராத்திரியில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சாலே போதும். எப்பயுமே நம்ம ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளாக இருக்கட்டும், நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த விஷயங்கள் நம்முடைய ஆழ் மனசில் அப்படியே பதிஞ்சு நம்முடைய மூளைக்கு அந்த விஷயங்களை அப்படியே அனுப்பி அது கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும் அப்படின்னு சயின்டிஃபிக்காகவே நமக்கு ப்ரூவ் ஆகிருக்கு. அதனால தான் ராத்திரியில் நம்ம சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு அதீத சக்தி இருக்குங்க. இதை நீங்கள் 9 தடவை சொல்லலாம், 27 தடவை சொல்லலாம். எப்போ உங்களுக்கு தூக்கம் அப்படியே கண்ணை நமக்கு தூங்குகின்ற அந்த ஒரு நேரம் வரைக்கும் கூட அந்த மனசுக்குள்ளே இந்த வார்த்தைகள் நீங்கள் சொல்லிக்கிட்டே அப்படியே தூங்கிடலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு சக்தி உள்ள ஒரு வார்த்தை. இதை நம்ம யார் வேணாலும் எப்போ வேணாலும் சொல்லலாம். நிறைய விஷயங்கள் லேடிஸ்க்கு பீரியட்ஸாக இருந்ததுன்னா சொல்லக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் இது அப்படி எதுவுமே கிடையாதுங்க. எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு வார்த்தை தன சம்பிரிதி. தன சம்பிரிதி இந்த ஒரு வார்த்தையை நம்பிக்கையோட மனசில் நல்ல திடமான ஒரு தைரியத்தோடு நம்ம சொல்லணும். அது மாதிரி சொல்கிறப்ப ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு நம்ம கடவுள்கிட்ட நம்ம இதுவரைக்கும் நமக்கு கொடுத்ததற்கான அந்த எல்லா விஷயத்துக்கும் நன்றி சொல்லிட்டு, ஏன்னா நம்ம விட நிறைய பேர் மோசமான நிலைமையில் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, அதற்கு மேலே தான் நம்ம கடவுள் நம்மளை நல்லா வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் நன்றி சொல்லிவிட்டு உங்களுக்கு இந்த விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லிட்டு தன சம்பிரிதி தனசம்பிரிதி தனசம்பிரிதி அப்படிங்கிற வார்த்தையை எவ்வளவோ தடவை வேணாலும் நீங்கள் ஆத்மார்த்தமாக நீங்கள் சொல்லலாம். அப்படி இந்த ஒரு வார்த்தையை நம்ம சொல்லிவிட்டு நம்ம பண்ணோன்னா நிச்சயமாக நீங்கள் என்ன நினச்சி கேட்குறீங்களோ அந்த ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கும். இது நிறைய பேருடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தக்கூடிய ஒரு வார்த்தை. அதனால் நிச்சயமாக இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு 100% அந்த ஒரு விஷயமானது நடக்கும். இந்த வார்த்தையானது நமக்கு பிரச்சனைகள் மட்டும்தான் தீர்த்து கொடுக்குமா, நமக்கு வேறு ஏதாவது இந்த பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நம்ம சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண விஷயத்துக்கு நம்ம சொல்லலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நமக்கு இப்போ ஒரு பணம் தேவைப்படுது, பணம் கையில் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம்.
ஆனால் நமக்கு கேட்ட இடத்துல பணம் வர மாட்டேங்குது அப்படிங்கிறப்ப தாராளமாக இந்த வார்த்தையை நீங்கள் காலை நேரத்தில் சொல்லணும். நீங்கள் காலையில் எப்போ கண்ணு விழித்தாலும் சரி, நீங்கள் எத்தனை மணிக்கு 7 மணிக்கு எழுந்திரிச்சாலும் சரி, 8 மணிக்கு எழுந்திரிச்சாலும் சரி, இல்லை அதிகாலை நேரமாக இருந்தாலும் சரி, காலைல எழுந்திரிச்சோடனே நம்ம எப்பயும் போல் நம்ம அன்றாட நம்ம பல்லு தேய்ச்சிட்டு நம்ம கைகால் முகம் கழுகிட்டு இருப்போம் பார்த்திங்களா, அது முடித்த கையோடு நீங்கள் இந்த ஒரு வார்த்தையை, தனசம்பிருதிங்கிற ஒரு வார்த்தையை 27 முறை நம்ம சொல்லணும். எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, அதாவது அது இப்படி பணம் வேணும் தேவைங்கிறப்போ உடனே நம்ம 5 லட்சம் வேணும், 10 லட்சம் வேணும், 1 கோடி வேணும்னு சொல்லிட்டு நம்ம டக்குன்னு பெரிய பெரிய அமௌண்ட், அதாவது நியாயமான முறையில் தான் எந்த ஒரு விஷயங்களும் கோரிக்கைகள் வைக்கணும். அநியாயமாக நம்ம அப்படி கேட்கவே கூடாது. ஏன்னா நம்மளோட கெப்பாசிட்டி நமக்கு என்னான்னு தெரியும். நமக்கு இப்போ ஒரு அத்தியாவசியமாக ஒரு தேவை இருக்குது. நம்முடைய பிள்ளைங்களுக்கு கல்யாணம் வச்சுருக்கோம். அந்த கல்யாண தேவைக்கு ஒரு அவசரமாக பணம் தேவைப்படுதுங்கிறப்ப தாராளமாக கேட்கலாம். குழந்தைங்களுக்கு இப்போ ஃபீஸ் கட்டணும், ஒரு மெடிக்கல் செலவு இருக்குது, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு வேலைக்கே போகிறீங்க, அந்த ஒரு வேலைக்கான ஒரு இன்சென்டிவ் கிடைக்கலாம், இல்லாட்டி வேறு ஏதாவது வருமானங்கள் இன்க்ரிமெண்ட் கிடச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கலாம். அப்படி ஏதாவது ஒரு விஷயங்கள், இல்லாட்டி இடம் தான் ஒன்று வாங்கணும், அதற்கான பணம் தேவைப்படுது, அப்படி ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த பணம் நியாயமான அந்த ஒரு அமௌண்ட்டை தான் நம்ம கேட்கணும். இப்படிப்பட்ட அத்தியாவசியமான ஒரு செலவுகளுக்கு, அவசியமான தேவைகளுக்கு உங்களுக்கு பணம் தேவையாக இருந்தால் நிச்சயமாக இந்த வார்த்தையை நீங்கள் காலையில் எழுந்திரிச்சவுடனே இப்படி ப்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம கைகள் முகம் கழுகிட்டு இந்த வார்த்தையை 27 முறை நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி சொல்ல 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 தனவசியமும் பணவசியமும் ஏற்பட்டு கண்டிப்பாக நமக்கு அந்த பணம் நம்ம என்ன மனசில் நினச்சி வேண்டிக்கிறோமோ அந்த பணமானது நம்ம கைக்கு வருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதற்காக இந்த ஒரு வார்த்தை தான் நம்ம சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்தவித முயற்சிகளும் எடுக்காமல் சும்மா இந்த வெறும் வார்த்தையை மட்டும் நம்ம சொல்லிகிட்டு இருந்தால் கண்டிப்பாக நம்ம கேட்குற விஷயங்கள் நடக்காதுங்க. அதற்கான முயற்சிகள் நம்ம எடுத்தால் தான் கண்டிப்பாக அதற்கான அந்த ஒரு பலனும் இந்த ஒரு வார்த்தையும் சேர்ந்து நமக்கு பிரயோகமாகி கண்டிப்பாக நமக்கு அந்த பணமானது நம்மை தேடி வரும். அதனால் நிச்சயமாக இதை இந்த அவசர பண தேவை, நமக்கு பணம் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறவங்க காலை நேரத்தில் சொல்லி பாருங்கள். பிரச்சனைகள் தீரணும், ஒரு விஷயங்கள் நமக்கு நடக்கணும் அப்படிங்கிறவங்க ராத்திரி நேரத்தில் சொல்லி பாருங்கள். இப்படி இந்த வார்த்தையை காலையும் மாலையும் நம்ம சொல்ல 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 நமக்கான அந்த தேவைகள், நமக்கான விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும். முதல்ல ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேளுங்க. ஏன்னா எல்லா விஷயத்தையும் போட்டு அப்படி கேட்கக்கூடாது. ஏதாவது ஒரு விஷயங்கள் தீரணும், இல்லாட்டி ஒரே ஒரு பணப்பிரச்சனைனா ஒரே ஒரு பணப்பிரச்சனைக்கு மட்டும் கேளுங்க. அதுக்கப்புறம் அந்த விஷயங்கள் நமக்கு கிடச்சதுக்கப்புறமேட்டு அடுத்த விஷயத்தை கேளுங்க. அப்படி ஒவ்வொன்றாக உங்களுடைய வாழ்க்கையில் என்ன தேவைகள் இருக்கோ அந்த எல்லா தேவைக்கும் இந்த ஒரு வார்த்தையை நம்ம உபயோகித்து பாருங்கள். நிச்சயமாக என்றைக்குமே சக்ஸஸ் தாங்க கொடுக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை தான் இது. அதனால் நம்பிக்கையோடு சொல்லுங்கள், என்றைக்குமே நல்லது மட்டுமே நடக்கும். இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க. மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.